இது துளசியின் கதை. துளசி தேவி புராணக் கதைகளின்படி பிருந்தை என்ற பெயரில் பூமியில் வாழ்ந்தார். இவர் லக்ஷ்மியின் அவதாரமாக கூறப்படுகிறார். பிருந்தை என்ற பதிவிரதையின் அவதாரத்தினால் துளசி உருவானதாக புராணங்களில் உள்ளது. பிருந்தை மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தையாக உள்ளார். அப்படி ஒரு சமயத்தில் பிருந்தை ஜலந்தரன் என்ற அரக்கனை திருமணம் செய்து கொள்கிறார். ஜலந்தரன் கடும் தவம் செய்த பிருந்தையின் பதிவிரதா சக்தியால் தனக்கு மரணம் நிகழாது என்ற வரத்தை பெற்றிருந்தான். ஜலந்தரன் வரபலத்தால் ஆணவம் கொண்டு தேவர்களை துன்புறுத்தி சிவபெருமானுடன் போரிட்டான். பிருந்தையின் கற்பு சக்தியால் அவனை சிவபெருமானும் கூட அழிக்க இயலவில்லை. அதனால் தேவர்களை காக்க விஷ்ணு ஒரு தந்திரம் செய்கிறார். அவர் ஜலந்தரன் உருவில் பிருந்தை முன் நின்றார். பிருந்தை அவரை தன் கணவன் என நினைத்து தனது பதிவிரதத்தை முடிக்கிறாள். பிருந்தை தன் கணவன் உருவில் இருந்தது விஷ்ணு என்று உணர்ந்ததும் கோபமடைந்து சாபமிடுகிறாள். விஷ்ணு அந்த சாபத்தை ஏற்று கல்லாய் மாறினார். அதன்பின் தன் தவறை உணர்ந்து தன் கணவனுடன் அவள் தீயில் இறங்கி மாண்டாள். அவள் சாம்பலிலிருந்து உருவானதுதான் துளசி செடி. பின் மகாவிஷ்ணு பிருந்தையின் பக்தி மற்றும் கற்பை மதித்து, நீ இனி துளசி செடி என்ற பெயரில் என் திருமார்பில் இருப்பாய் என்றும், என்னை பூஜை செய்யும் போது துளசி இலை இல்லாமல் பூஜிக்கக்கூடாது என்றும் வரமளித்தார். இந்த புனிதமான துளசி தேவியின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.